ஹாய் கோலி, இன்னைக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான கோலிவுட் இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். என்னன்னு கேளேன். என்ன உண்டு? என்ன இன்ஃபர்மேஷனு சொல்லு கேட்போம். நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர் 50 மூவிக்கு மேலே நடிச்சிட்டாங்க. அவங்களோட 50வது மூவி என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் போலயே. சரி, இப்போ நான் ஒரு ஹீரோ பேர் சொல்கிறேன், நீ அவங்களோட 50வது மூவி பேரை சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட 50வது படம் என்னன்னு சொல்லு பாப்பா. இதோ உனக்காக இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வா, ஒரு டீ குடிச்சிட்டே உட்காந்துட்டு பேசுவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட 50வது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைகர். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படமே கிடையாது, இதோட தெலுங்கு படம். இந்த படம் ரிலீஸ் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 1979. இந்த படத்தோட ஹீரோ என்டிஆர். இவர் கூட சேர்ந்து ரஜினிகாந்தும் இந்த மூவியில் நடிச்சிருப்பாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி பிளாக் பஸ்டர் மூவிலேருந்து ரீமேக் பண்ண படம். விட்டு தலைவரோட 50வது படம் தெலுங்கு படமா? நீ சொல்லிதான்ப்பா எனக்கே தெரியும். என்ன கோலி, இதுக்கே இப்படியா? அடுத்து எந்த ஆக்டரோட 50வது மூவியோட இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேளு, கரெக்டாக சொல்கிறேன். சியான் விக்ரம் 50 மூவிக்கு மேலே நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க விக்ரமோட 50வது மூவி சொல்லு பாப்போம். சியான் விக்ரம் அவங்களோட 50வது மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டேரக்டர் வந்து சங்கர். இந்த படம் 2015 வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கலெக்ஷன் தான் தமிழ் சினிமாலேயே அதிக கலெக்ஷன் மூவியாக இருந்துச்சு. ஐ படமா? எனக்கு தெரியுமே. அதுலயும் இந்த பாட்டு இருக்கே, உண்மை காதல் யார் என்றால் உன்னை என்னை சொல்வேனே, மறக்க முடியுமா? என்ன கோலி, உன்னையும் என்னையுமா சொல்ற? நம்பவே முடியலையே. உன்னை எங்க சொன்னேன், நான் பாட்டை தான் சொன்னேன். எனக்கு சங்கர் டைரக்ட் பண்ண எல்லா படமும் பிடிக்கும், கடைசியா அவர் பண்ண படத்தை தவிர. சரி, அதை பத்தி எதுக்கு பேசிட்டு, அதுக்குள்ள நம்ம போவேணாம். எங்க உலகநாயகன் கமலஹாசனோட 50வது படம் என்னன்னு சொல்லு பாப்போம். உலகநாயகன் கமல்ஹாசன் அவங்களோட 50வது மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 முடிச்சு. இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1976 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் கமல்ஹாசன் ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் சொல்லணும்னா இந்த படத்தில் நம்ம தலைவர் ரஜினிகாந்தும் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. என்னது, தலைவர் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காரா? இந்த 50வது படமும் நீ சொல்லிதான்ப்பா எனக்கே தெரியும். நம்ம விஜய் சேதுபதி இப்பதான் 50வது படம் நடிச்சு முடிச்சாருன்னு கேள்விப்பட்டேன். அது என்னன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ சொல்லு பாப்போம். ஆமாம், விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சினிமாக்குள்ளேயே வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 50 படம் நடிச்சிட்டாரு. விஜய் சேதுபதியோட 50வது படம் பேர் மகாராஜா. இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நித்திலன் சுவாமிநாதன். இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு சீக்கிரமா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் பார்த்துட்டேன்ப்பா, ரொம்ப பயங்கரமான படம் அது. மறக்காம நீங்களும் அந்த படத்தை பாருங்க. சரி, நம்ம அஜித்குமார் அவங்களோட 50வது படம் என்ன சொல்லு பாப்போம். நம்ம ஏகேவோட 50வது மூவி வந்து மங்காத்தா. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டேரக்டர் வெங்கட் பிரபு. அஜித்குமார் அவங்களோட கேரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மூவியாக இந்த மங்காத்தா மூவி இருக்கும். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ நம்ம அஜித்குமார் பற்றி பேசிட்டு தளபதி பற்றி பேசலன்னா நல்லாவா இருக்கும்? அடுத்து அப்படியே நம்ம தளபதியோட 50வது படத்தை பற்றி சொல்லிடு. அதானே, இதோ சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் எப்படி அஜித்குமாரோட சினிமா கேரியரில் அவரோட 50வது மூவி பெரிய மைல்கல் மூவின்னு சொன்னனோ, அது மாதிரி விஜய்க்கு 50வது மூவி அமையல. தளபதி விஜய் அவங்களோட 50வது மூவி பேரு சுறா. இந்த படம் 2010 வந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் SP ராஜ்குமார். என்னதான் தளபதி விஜய் அவங்களோட 50வது படம் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் மூவியா இல்லாம இருந்தாலும் இப்ப தளபதியோட லெவலே வேற லெவல். சுறா மூவி பார்த்தேன். அதுல சரி, நான் அதை பத்தி எதுவும் சொல்லலப்பா. ஆனா நீ கடைசி ஒன்று சொன்ன பத்தியா, அது வேணா உண்மை. அவ்வளவுதான், எல்லா ஆக்டர்ஸும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன விட்டு, நான் சொல்றது கரெக்டு தானே? இல்ல கோலி, இன்னொருத்தர் இருக்காரு, இப்ப ரீசெண்டா வந்து கலக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்ம தனுஷ் தான். இவரோட படம் ராயன். இந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சிட்டு இருக்கு. இவருக்கும் இந்த 50வது படம் ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும். ஆமால, ராயன் படம் நானும் பார்த்தேன். அவரோட டைரக்ஷன் சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல. இன்னொரு சர்ப்ரைஸ் உனக்கு சொல்ல போறேன். சூர்யாவோட 50வது படம் என்ன தெரியுமா உனக்கு? அட ஆமால, சூர்யாவே நான் விட்டுட்டேன். எங்க சூர்யாவோட 50வது படம் என்ன சொல்லு பாப்போம். எனக்கு தெரியாதுப்பா. சின்ன ட்விஸ்ட் இங்கே தான் இருக்குது. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 படம் நடிக்கவே இல்லை. சூர்யா 43, அதுதான் கங்குவா. அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா 44 டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். இன்னும் 6 படம் இருக்குது. கண்டிப்பாக இந்த 6 படத்துக்கு அப்புறம் சூர்யா 50 நடிக்கும் போது இதே மாதிரி ஒரு வீடியோ போடலாம். அப்போ நான் சொல்கிறேன் சூர்யாவோட 50வது படம் என்னன்னு. என்னது, சூர்யா இன்னும் 50 படம் நடிக்கலையா? இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆக்ட்ரஸ் மட்டும்தான் 50 மூவிக்கு மேலே தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே யாராச்சும் நடிச்சாங்கன்னா அப்போ நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது கோலி அண்ட் உட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.